கர்த்தர் அவர்களை குணமாக்குகிறார். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கிப் போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்களாக. நாம் இந்த பிரபஞ்சத்தில் ஜீவிக்கிற காலத்தில் நம்முடைய சரீர வியாதிகள் நம்மை வேதனைப்படுத்துகிறது. நாம் வியாதியில் இருந்தாலும் இதன் மூலமாய் தேவனுடைய நன்மையை அனுபவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டாகிறது. நம்மிடத்தில் பாவம் இல்லாவிட்டால் நம்மிடத்தில் ஒரு வியாதியும் இருக்காது. பாவிகள் மதியினராய் இருக்கிறார்கள். அவர்கள் பாவம் செய்யும் போது தங்களுக்கு தாங்களே தீங்கு செய்கிறார்கள். தங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை மாத்திரமல்ல, தங்களுடைய சரீர பிரகாரமான ஜீவியத்தையும் சேதப்படுத்துகிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் சாபமும், சாபத்தினால் வியாதியும், வியாதியினால் சரீர மரணமும் உண்டாகிறது. நம்முடைய பாவத்தினால் நம்முடைய சரீர ஆரோக்கியம் சேதமடைகிறது. ஆரோக்கியம் கெடும்போது அது நம்முடைய ஜீவனுக்கே ஆபத்தாகி விடுகிறது. பாவம் செய்கிறவர்களால் அவர்களுடைய பாவத்தை நிறுத்த முடியாது. பாவத்தை இச்சிக்கிறவர்கள் அதை சந்தோஷமாய் தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பார்கள். பாவத்தின் விளைவாக அவர்களுக்கு சரீரத்திலே வியாதி வரும். அப்போதுதான் அவர்களுடைய பாவத்தின் பயங்கரம் அவர்களுக்கு புரியும். பெருந்தீனி உண்கிறவன் சீரழிந்து போவான். அவனுடைய சரீர ஆரோக்கியம் கெடும். போஜன பிரியனால் போஜனம் பண்ணுவதை நிறுத்த முடியாது. எப்போதும் தின்று கொண்டே இருப்பார்கள். அவர்களுடைய வயிறு நிறையும். ஆனால் பெருந்தீனியினால் அவருடைய ஆரோக்கியமும் கெட்டுப்போகும். நம்முடைய ஜீவன் இருக்கும் வரையில்தான் நம்மால் புசிக்க முடியும். போஜனத்தை இச்சித்து புசிக்கிறவர்கள் சீக்கிரத்தில் மரித்து போவார்கள். மரித்த பின்பு அவர்களுக்கு போஜனம் தேவைப்படாது. பாவம் செய்கிறவர்களை சங்கீதக்காரர் நிர்மூடர் என்று சொல்லுகிறார். நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்திலும் தங்கள் அக்கிரமங்களினாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்துமா சகல போஜனத்தையும் அரோசிக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். மனுஷன் பாவத்தினால் தனக்குத்தானே நோயை வருவித்துக் கொள்கிறான். பாவிகள் தாங்கள் விதைத்ததை அறுக்கிறார்கள். விதைப்பும் அறுப்பும் என்னும் பிரமாணத்திற்கு காரணகர்த்தராக இருப்பவர் தேவனே. இந்த பிரமாணத்தின் பிரகாரமாக கர்த்தர் மனுஷனுடைய நோய்களுக்கும் சாபங்களுக்கும் காரணமே தவிர மற்றபடி மனுஷனுடைய நோய்களுக்கு முழு காரணம் மனுஷனே. வேதாகமத்தில் ஒரு சில இடங்களில் மட்டுமே மனுஷனுடைய நோய்க்கு காரணம் அவனுடைய அக்கிரமம் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தில் மனுஷனுக்கு வந்திருக்கிற பாடு வியாதி. தேவன் தமது வார்த்தையை அனுப்பி மனுஷனுடைய வியாதிகளை குணப்படுத்துகிறார். நிர்மூடர்கள் தங்களுடைய சரீர ஆரோக்கியம் நன்றாய் இருக்கும் வரையிலும் பெருந்தீனி தின்கிறார்கள். பெருந்தீனி சரீர ஆரோக்கியத்தை கெடுத்து போடும். சரீர ஆரோக்கியம் கெட்ட பின்பு அவர்கள் மரணத்தின் வாசலுக்கே போய்விடுவார்கள். அவர்களுக்கு அதுவரையிலும் போஜனத்தை தவிர வேறு நினைவு எதுவும் இருந்திருக்காது. மரணம் சமீபிக்கும் போதுதான் அவர்களுக்கு கர்த்தரை பற்றிய நினைவு வரும். நிர்மூடர்கள் தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு கர்த்தர் அவர்களை நீங்களாக்கி ரட்சிக்கிறார். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். கர்த்தர் கிருபை மிகுந்தவர். நாம் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் நம்மை நம்முடைய இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி நம்மை ரட்சிக்கிறார். நம்மில் யாராவது வியாதியாயிருந்தால் நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய வியாதி நீங்க வேண்டும் என்று விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும். நம்முடைய எல்லா வியாதிகளுக்கும் விசுவாசமுள்ள ஜெபமே சிறந்த ஔஷதம். தேவனுடைய வல்லமையினாலும் அவருடைய இரக்கத்தினாலும் கிருபையினாலும் நம்முடைய வியாதிகளில் இருந்து நாம் குணமாக்கப்படுகிறோம். கர்த்தர் நம்முடைய வியாதிகளில் இருந்து நம்மை குணமாக்கும் போது
நாம் கர்த்தரை நன்றியோடு துதிக்க வேண்டும். வியாதி சொஸ்தமாகும் போது கர்த்தரை துதிப்பது நம்முடைய கடமை. கர்த்தர் தம்முடைய வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்குகிறார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுஷராக அவதரித்தார். ஏராளமான வியாதியஸ்தரை கிறிஸ்துவானவர் தம்முடைய வார்த்தையினால் சொஸ்தமாக்கினார். சுத்தமாகு, சொஸ்தமாகு என்னும் வார்த்தைகளை இயேசு கிறிஸ்து சொன்னபோது அவருடைய வார்த்தையின் பிரகாரம் வியாதியஸ்தர்கள் சுத்தமானார்கள், சொஸ்தமானார்கள். நமக்கு சரீர பிரகாரமான வியாதிகள் வருவது போல ஆவிக்குரிய வியாதிகளும் வரும். கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி நம்முடைய ஆவிக்குரிய வியாதிகளையும் குணப்படுத்துகிறார். கிருபையின் ஆவியானவர் நம்மை புதுப்பிக்கிறார். தம்முடைய வார்த்தையை அனுப்பி நம்முடைய ஆத்மாவை சொஸ்தமாக்குகிறார். தேவன் தம்முடைய சித்தத்தின் பிரகாரமாக நம்முடைய நோய்களை சொஸ்தமாக்குகிறார். தேவனுடைய பராமரிப்பில் அவருடைய வார்த்தை மிகவும் முக்கியமானது. அது ஜீவனுள்ளது, வல்லமையுள்ளது. நோய்களை சொஸ்தமாக்கக்கூடியது. அவர் சொல்ல ஆகும். இயேசு கிறிஸ்து தம்முடைய வார்த்தைகளை சொன்னபோது அந்த வார்த்தைகள் அப்படியே நிறைவேறிற்று. தேவனுடைய வார்த்தையினால் சொஸ்தமானவர்கள் கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக நன்றியுள்ள இருதயத்தோடு வந்து அவரை துதிக்க வேண்டும். சங்கீதக்காரர் இதை பற்றி சொல்லும்போது அவர்கள் கர்த்தரை அவருடைய கிருபையின் நிமித்தமும் மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தமும் துதித்து ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி அவருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோடு விவரிப்பார்களாக என்று சொல்லுகிறார். 107வது சங்கீதத்தில் தேவனையும் கப்பல் ஏறி கடல் யாத்திரை பண்ணி திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறவர்களை பற்றியும் கூறப்பட்டிருக்கிற காரியங்கள். கர்த்தரை அவருடைய கிருபை நிமித்தம் துதித்தார்கள். மனுபுத்திரருக்கு அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் கர்த்தரை துதித்தார்கள். ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்தரித்தார்கள். கர்த்தருடைய கிரியைகளை ஆனந்த சத்தத்தோட விவரிப்பார்கள். கப்பலோட்டிகள் கப்பலேறி கடல் யாத்திரை செய்கிறார்கள். அவர்கள் திரளான தண்ணீர்களிலே தொழில் செய்கிறார்கள். அவர்கள் கர்த்தருடைய கிரியைகளை காண்கிறார்கள். ஆழத்திலே கர்த்தருடைய அதிசயங்களை காண்கிறார்கள். கர்த்தர் கட்டளையிட பெருங்காற்று எழும்பி அதன் அலைகளை கொந்தளிக்க பண்ணும். அவர்களின் இடுக்கங்களின் நிமித்தம் அவர்கள் ஆத்துமா கிலேசத்தினால் கரைந்து போகிறது. அவர்கள் வெறித்தவனைப் போல் அலைந்து தடுமாறுகிறார்கள். அவருடைய ஞானமெல்லாம் முழுகி போகிறது. தங்கள் ஆபத்திலே அவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கு அவர்களை நீங்களாக்கி கர்த்தர் விடுவிக்கிறார். கர்த்தர் கொந்தளிப்பை அமர்த்துகிறார். அதன் அலைகள் அடங்குகின்றன. அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தர் தம்முடைய கிருபையினாலே நமக்கு புதிய ஜீவனை கொடுத்திருக்கிறார். நம்முடைய புதிய ஜீவனை நம்முடைய சந்தோஷத்திற்காக பயன்படுத்தாமல் கர்த்தருடைய ஊழியத்திற்கு அர்ப்பணிக்க வேண்டும். நாம் கர்த்தருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டும். கர்த்தருடைய பலிபீடத்திலே ஸ்தோத்திர காணிக்கைகளை செலுத்துவதோடு நம்மையே ஜீவ பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்தில் தேவனை நன்றியோடு துதிக்கும் துதி நிரம்பி இருக்க வேண்டும்.